ஏற்பட்டுள்ளதால் உயிரிழந்தவர்களின் உடைமைகளை கொண்டு அடையாளம் காண்பிக்கலாம் என பொது மருத்துவர் பூபதி ஜான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த குவைத் நாட்டில் இந்த தொழிலாளர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டு நிறைய உயிர்கள் பறிப்போயிருக்கு. இப்போ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான தீ விபத்தில் உடல்கள்லாம் அதிகமாக சேதமடைஞ்சு அடையாளம் காணப்படாத அளவுக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இப்போ நம்ம மருத்துவம் துறையாக சார்ந்த பார்த்தோம்னா என்ன சோதனை பண்ணால் நம்ம இந்த உடல்களை கண்டறியலாம் ஈஸியாக? பொதுவாக இறந்து போன உடல்கள் ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று தீயினால் கருகி இறந்து போன உடல், இல்லைன்னா சாதாரணமாக இறந்து புதைச்ச உடல். இந்த தீயினால கருகி இறந்து போன உடல்களில் அதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சான இது. அது ஒரு பெரிய சவால் தான். ஏதாவது சாதாரணமாக இறந்து மண்ணில் புதைச்சிருந்து அந்த உடலை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி எரிஞ்சு போன உடலை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு 3 மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு இல்லைன்னா பல்கள் இருக்கக்கூடிய அந்த ஆணிவேர் அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த டிஎன்ஏவை எடுத்து வச்சுட்டு பேஷண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷு இல்லைன்னா அவங்களுடைய சோப்பு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய பழகக்கூடிய ரேசரு, இந்த மாதிரி முகசவரம் பண்ணக்கூடிய அந்த பிளேடுங்க, அதில் இருந்து எடுக்கக்கூடிய சில டிஎன்ஏ ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவையும் இப்போ இந்த உடம்புல இருந்து எலும்புகள் இருந்து எடுத்தப்பட்ட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா இந்த ஃபொரன்சிக் மெத்தட். அதாவது அந்த எலும்பு ரொம்ப கருகாம இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய இமேஜையும் எடுத்துக்கிட்டு அவங்க போட்டோஸ் இருக்குல்ல, அந்த போட்டோஸில் இருக்கக்கூடிய இமேஜையும் ரெண்டையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி ஃபொரன்சிக் மெத்தட்ல இது இவங்களுடைய உடம்பு தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த உடம்புகளில் சில சமயத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய உள்பகுதியான இருக்கக்கூடிய இந்த வயிற்று பகுதி, கல்லீரல் பகுதி, இந்த கிட்னி பகுதி, இது ஏதாவது கருகாம கொஞ்சம் திசுக்கள் கொஞ்சம் இருந்திருந்து அப்படின்னா அந்த திசு எடுத்து அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவையும் அவருடைய வீட்டில் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை எடுத்து நம்ம மேட்ச் பண்ணலாம். நாலாவது என்ன அப்படின்னா, சில பேர் பல் டாக்டர்கிட்ட போய் பல்ல காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பல் டாக்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டீத்தோட டென்டல் ஃபார்முலா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இவங்களுடைய பல்லுடைய வரிசை அதனுடைய ஃபார்முலாவையும் இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய டேட்டாவுடைய ரெண்டையும் மேட்ச் பண்ணி அவங்களத நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படியா இருந்தாலும் ரொம்ப காஞ்சு போய் ரொம்ப கருகி கட்டையா இருக்கக்கூடிய உடம்புல அவங்களுடைய உடம்பை அடையாளப்படுத்துவது கண்டுபிடிப்பது என்பது ஒரு சவாலானதுதான் மருத்துவர்களுக்கு. சரி, இப்போ இந்த டிஎன்ஏ பரிசோதனையில மட்டும்தான் இந்த கருகிய உடலை கண்டுபிடிக்கலாமா, இல்லை வேற எதனா வழிமுறைகளுக்கு கண்டுபிடிக்க? இல்ல, இப்ப கருகிய உடல்ல அடையாளம் கண்டுபிடிக்கிறது டிஎன்ஏ தான் முக்கியமானது. இல்லைன்னா நான் சொன்ன வழிகளில் ஃபொரன்சிக் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது டென்டல் ஃபார்முலா வச்சு அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, அவங்களுடைய எலும்பையும் ரெண்டாவது அவங்க ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸையும் மெர்ஜ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு 4-5 மெத்தட் தான் இருக்குது நம்ம உடம்புடைய ஆட்களை கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த டிஎன்ஏ பரிசோதனை சொல்றீங்க, இந்த டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சா அந்த முடிவுகள் எத்தனை நாட்களில் கிடைக்கும்? அது டிபெண்ட்ஸுங்க. இப்போ ஒரு டிஎன்ஏ பரிசோதனை பண்ணனாவே குறைவு நம்ம கரெக்டான டைம்ல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு 2 வாரத்தில் இல்லை 3 வாரத்தில் அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ கருகிய உடம்புல டிஎன்ஏவேங்கிறது அது டிஎன்ஏ ஆர்என்ஏ சேர்ந்த மூலக்கூறு தான். அந்த கெமிக்கல் என்ன ஆயிரும், அதனுடைய பாண்டேஜ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உடஞ்சு பிரேக் ஆயிரும். ஆக கருகிய உடம்புல டிஎன்ஏ எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அந்த டிஎன்ஏ எடுத்து அதை லேபுக்கு அனுப்பிச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது நாட்கள் கொஞ்சம் ஈவன் 1 மந்த் கூட டைம் எடுக்கும், அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தீயினால் பாதிக்கப்பட்ட உடல்கள் முழுவதுமே டிஎன்ஏ பரிசோதனை மூலம் தான் தெரியப்படுத்தும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை.